ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் தான் சாய் ஸ்மார்ட் விஷன் சேனல்லேருந்து பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான கேரட் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம குழந்தைகளுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ரெசிபி. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா, பை மோட் இ ஷாப்பிங் தான். நம்ம பை மோட் இ ஷாப்பிங்கில் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு பார்த்தா, நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. நம்ம பை மோட் இ ஷாப்பிங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம பை மோட் இ ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா, பொருட்கள் மிக மிக தரமானதாகவும் நியாயமான விலையிலையும் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைமு. லிங்க்கு கீழே இருக்க செக் அவுட் பண்ணுங்கள். வாங்க இப்போ கேரட் ரைஸ் எவ்வளோ ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலான்னு பார்க்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, வெறும் கேரட் பொரியலாக பண்ணால் கூட சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கடாயை நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் அண்ட் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா சூடான பின்னாடி கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு 4 பீஸ் பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே ஒரு கால் டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 1/4 கிலோ கேரட் நான் சீவி வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கிடும். நம்ம ஆயில்லையே நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றி வேக வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சும்மா தண்ணி தொளிச்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா அந்த ஆவிலேயே வெந்துடும். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம கேரட் ரைஸுக்கு ஆட் பண்ணுற பொருளே. அதுக்கப்புறம் நல்லா ஒரு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி கேரட்டுக்கு ரைஸுக்கு அந்த கேரட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வடித்து ஆற வச்சுருக்க ரைஸ் எடுத்து நல்லா இந்த கேரட் கிரேவி கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் பாப்பாங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆகிட்டனால அன்றைக்கி சரியான நாளாக ரைஸ் ஆற வைக்க முடியல. நல்லா இன்னும் உதிரியாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த கிரேவி கூட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மத்தியானம் சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலெல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க கேரட் ரைஸு. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள் அழகாக நீட்டாக பேக் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.